பிரைஸ் லார்ட். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை வேதத்தை நான் வாசிக்கும் போது இருதயத்தில் ஆண்டவர் பேசின அநேக காரியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதா? அப்போவே நான் குறிப்பெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டேன். நேற்று திருப்பி உட்கார்ந்து அது இன்னைக்கு ஸ்பெஷலாக கடைசி நேரத்தில் எப்போவுமே நல்லா உட்காந்து படித்தா தான் அந்த நேரத்தில் என்னென்னலாம் சொல்லணுன்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது நேற்று திருப்பி உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அநேக சத்தியங்களை நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசித்த அதே சங்கீதம் கடைசி வசனம் வாசிக்க 132 சங்கீதம் கடைசி வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இதை நம்ம ஏற்கனவே சங்கீதத்தை படிக்கும்போது சொல்லிட்டேன். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குறார். தேவ ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? உயர்த்துறார். வாயத்தில் சொல்லுங்களேன். உயர்த்துறார், மகிமைப்படுத்துறார், மேன்மைப்படுத்துறார், ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? அந்த கிரீடம்னாலுமே அதான் மகிமை, மேன்மை, ஆளுகை. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவ ஜனங்களுக்கு கிரீடத்தை உடுத்தி மேன்மைப்படுத்துறார், அழகு பார்க்கிறார். அந்த 62 ஏசாயால கூட இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருப்ப, தேவனுடைய கையில ராஜமுடியா இருப்பேன்ற. அப்போ தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவதான் கர்த்தருக்கு சித்தம். புரியுதா? நான் இப்படியே இருக்கணும் நீங்க ஆசைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். ஆண்டவர் சித்தம் நான் நல்லா இருக்கணும்ட்டு எந்த ஒரு தகப்பன் தாயாவது பிள்ளைங்க வந்து இருக்க கீழே போன நடப்பாங்களா சொல்லுங்க? பிள்ளைங்க என்ன செய்யணும்? இருக்க நல்லா மேலே வரணும், லிஃப்ட்டு போகணும். அது அவங்க ஆசை. நமக்கு அப்படி ஆசை இருந்தால் தேவன் நம்ம எல்லாருக்கும் பிதாவா இருக்கிறார். அப்போ தேவ ஜனங்கள் நல்லா வாழ்க்கையில் சகல விதத்தில் உயர்த்தப்படுவது அவருடைய சித்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? அவன் சத்துருக்கள்னா நீங்க தாவீதை யோசித்து பார்க்க. தாவீதை பற்றி சங்கீதம் தான் இது. இருந்தாலும் யாரெல்லாம் தேவனை நம்பி தாவீதை போல தேவனை துதித்து ஆராதித்து அவருக்கு பிரியமா அப்போஸ்தலர் சொல்லப்படுது, என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன்றார் அவனை பற்றி சாட்சி. அப்படி யார் இருக்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? கிரீடத்தை உடுத்தி மேன்மைப்படுத்துவார். அதே நேரத்தில் ஆப்போசிட் சைடில் சொல்றாரு, அவனுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள். நம்ம ஒரே சத்துரு பிசாசு தான். புரியுதா? ஆண்டவர் அதான் சொல்ற, சத்துரு அதை செய்தான். சத்ருவே நீ என்ன செய்யாத, களி கூறாத. புரியுதா? அப்போ அந்த சத்துருக்களுக்கு சொல்லுங்க எதை உடுத்துறாரா? நமக்கு கிரீடத்தை உடுத்தி உயர்த்துறது போல சத்துருக்களுக்கு எதை உடுத்துறாரு? வெட்கத்தை. வெட்கத்தைனா நான் ஏற்கனவே சொன்னேன், ஷேம், அவமானம். அவமானம் இத அவனுக்கு ஆடையா உடுத்துறார். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? என்ன அதனால அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, நம்மலாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா அப்படி இல்லை. ஆண்டவரே சொல்றேன், என்னிடத்தில் அன்பு கூறுது ஒருவன் என் கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறைகளுக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். நீங்க ஆண்டவர் நம்பி அவர் வார்த்தைக்கு வாழ ஒப்பு கொடுத்தா நிச்சயமா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ள வரல்ல. அப்போஸ்தலர் 10:34 சொல்றாரு. புரியுதா? ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டார், ஒரு கூட்டத்தை இப்படி பிரிச்சுட்டார். அப்படி இல்லை, யாரோ சொன்னபடி நடக்கிறோம். அப்படிதானே வீட்டிலேயே பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னா 4 பிள்ளைங்களும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க. சோறுலாம் போட்டுருவாங்க. ஸ்பெஷலாக கொடுக்குற யார் கொடுப்பாங்க? யார் அம்மா அப்பா சொல்றது கேட்குறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ தேவ ஜனங்கள் யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவர் பிரியமா நடக்கிறாங்களோ, அவர் வார்த்தைப்படி நடக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துறாரு. கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்கிற துன்மார்க்கருக்கு என்னெல்லாம் சமாதானம் இல்லைன்னா, எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன செய்யறாரு சொல்லுங்க? வெட்கத்தை. இதுவே பாருங்க ஏன் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே இந்த சங்கீதம் படிக்கும்போது சொல்லிட்டேன். அவனுக்கு தேவன் மேல வாஞ்ச 2-3 வாரம் முன்னாடி அதை பார்த்தோம் நினைக்கிறேன். வாஞ்சை எடுத்தோமா? வாஞ்சை தேவன் மேல வாஞ்ச, தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்ச. எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். அந்த வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமா சொல்லுங்க உயர்த்து. 1-4 வரைக்கும் அப்படிதான். புரியுதா? கர்த்தர் என்ன செய்யறா சொல்லுங்க? ரெண்டாவது அவர் சொல்லப்பட்டது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யார் சொல்றாரு தெரியுமா? நேபுகாத்நேச்சார் சொல்றார். பெரிய ராஜா,
அந்த காலத்தில் இருந்த உலகத்தில் பெரிய மகா பெரிய ராஜா யாருன்னா அவர் தான், பாபிலோன் தேசம். அவன் சொல்றான், அவர் யார் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்து. ஏன் தெரியுமா? தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நின்ன போது பெரிய ராஜாவாகி அவனை எந்த அளவுக்கு தாழ்த்தினா தெரியுமா உங்களுக்கு? அந்த புல்ல தின்ற மாதிரி மிருகங்களை கூட அவனை தாழ்த்தி 4 காலில் நடத்துச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் அவன் புத்தி வந்தவன தான் அவன் திருப்பி ராஜாவா உயர்த்து. புரியுதா? அப்போ யாரை கர்த்தர் உயர்த்துவார்னா, தேவனுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். சவுல் தான் முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா சவுல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இஷ்டம் போல நடந்ததுனால 15 அதிகாரத்தில் சொல்லிட்டார் 1 சாமுவேல்ல, நான் சவுலை என்ன பண்ணிட்டேன்? ராஜா இராதபடி தள்ளிட்டேன். அப்போ இந்த தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு ராஜா தேவை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு 1 அதிகாரம் 16:1 பாத்தீங்கன்னா, நீ போ ஈசாய் வீட்டுக்கு போ, பெத்லகேம் ஊர்ல இருக்கிற ஈசாய் வீட்டுக்கு போ. 1 சாமுவேல் 16:1. அந்த வீட்டுல அவனுடைய பிள்ளைங்களை ஒருத்தரை நான் என்ன செய்ய போறேன்? ராஜாவா அபிஷேகம் பண்ண போறான். அதனால நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய், போ அப்படின்ட்டு அனுப்பினோடனே, அப்போ ஈசாய் கிட்ட சாமுவேல் வந்து, அதாவது பப்ளிக்கா நடக்கல, கொஞ்சம் ரகசியமா நடக்குது, பலி செலுத்த வர மாதிரி வராரு. ஆனா ஈசாய்க்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களை ஒருத்தர் ராஜாவாக்க போறாரு. ஆனா அந்த தேசத்துல பப்ளிக்கா ஏன்னா ஏற்கனவே சவுல் ராஜாவா இருக்கிறார். புரியுதா? அப்படி இருக்கும்போது உன் பிள்ளைங்களை ஒருத்தர் ராஜாவாக்குறாரு அப்படின்னோடனே, உங்க வீட்டில் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு 4 பிள்ளைங்கன்னா 4 பேரையும் கூப்பிட்டு, அப்படிதானே? அந்த ஈசா என்ன பண்ணிட்டாரு? 8 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்களை கூப்பிட்டாரு, 8வது பிள்ளைய விட்டாரு. அதை எடுத்து படிச்சுப்பாரு. ஒவ்வொருத்தரா வர வாட்ட சாட்டமா இருக்கிறான் மூத்தவன். அவனை பார்த்தவன இவன் இல்லைன்ட்டார். அடுத்தவன் வரான், அவன் இல்லை. இதே வரிசையா வந்து 7 பிள்ளைங்களை நிக்க வச்ச 7 இல்லைன்ட்டார். சாமுவேலுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு, இந்த வீட்டில் தானே ஒரு ராஜா வரணுன்றாரு, அப்போ உன் பிள்ளைங்க இவ்வளோதானா? இல்லை இன்னொருத்தர் இருக்கிறான். எங்கேயா அவன்? அவன் எங்கே போயிட்டான்? ஆடு மேய்க்க போயிட்டான். புரியுதா? நல்லா கவனிங்க. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். கை வைதி கத்துற சோத்திரம் மூலமா நீங்கள் எதாவது நினச்சி பார்த்துருங்க, நான் எனக்கு இந்த தகுதி இருந்ததால் தான் இந்த அளவுக்கு வந்தா? இல்லை, ஒன்றுமே இல்லை. மோசேக்கு தகுதியாக இருக்கிறான். 40 வயசுல தனியாக ஒரு ஆளை வெட்டி குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அவ்வளோ பலசாலி. ராஜா வீட்டில் எல்லா வித்தையும் கற்றுக்கிட்ட ஒரு ஆள். அப்போ அவனை கூப்பிடல தலைவனா. அவர் போய் மீதியான் தேசத்தில் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு அவன் பலனெல்லாம் போய் கோலூன்றி நடக்கிற ஒரு வயசுல இப்போ வா அப்படின்ற. புரியுதா? நல்லா கவனிங்க. எப்பவுமே ஆண்டவர் நம்ம தகுதியை வச்சு நம்மளை உயர்த்துகிற தேவன் அல்ல. கைகளை வைத்து கத்துற சோத்திரம். புரியுதா? அப்போ இந்த தாய் தகப்பன் ஈசாய் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க? தாவீதுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. எதுக்குதான் லாயக்கு? தகுதின்னா கூட புரியல உங்களுக்கு. எதுக்குதான் லாயக்கு? உங்க வீட்டில் நீங்க அதான் சொல், நீ இதுக்கு தாண்டா லாயக்கு சொல்லாதீங்க பிள்ளைங்க. புரியுதா? ஆடு வைக்க தான் அப்படின்ட்டு அவங்க முடிவு கட்டி அவங்க அனுப்பிட்டாங்க. அப்போ 7 பிள்ளைங்களை தன்னோடனே நீ போய் அவனை சீக்கிரம் கூப்பிட்டு வா, அது வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்தவனை ஆண்டவர் சொல்ற, இவன் தான் கைகளை வைத்து கத்துற சோத்திரம். புரியுதா? அப்போ தாவீத ஏன் இந்த வார்த்தையை சொல்ற? தாவீதை வச்சு பார்க்காதீங்க, உங்களுக்கும் சரி. தாவீது தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான், தேவன் மேல வாஞ்சை உள்ளவனா இருந்தான், தேவனுடைய ஆலயத்து மேல வாஞ்சை உள்ளவனா இருந்தான். அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து ஒரு நடக்கிறவன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் சொல்லுங்க தாழ்த்தப்படுவான். புரியுதா? தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? சொல்லுங்க உயர்த்தப்படுவான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தாவீது கிட்ட ஒரு தாழ்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லணும். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் சொல்லும்போது இன்னொரு வசனம் வாசிங்க, அப்பதான் அது புரியும். 109ஆம் சங்கீதம் எடுங்க. 109 29 109 29 வாசிங்க. என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல் தரித்துக் கொள்ளப்படுவார்கள். நல்லா கவனிங்க. விரோதிகள் சபிக்க நினைக்கிறாங்க. புரியுதா? அடுத்தது அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்கள். 28 சொல்லுது அப்படி ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற விரோதிகள் எத்தனை பேர்? புரியுது?
ஒரு சிலர் பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறதே பிடிக்காது, எப்படியாவது நம்மளை மட்டம் தட்டணும் அப்படி நினைக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல, அவங்களுக்கு ட்ரெஸ் தான் வெட்கம், அவமானம், தரித்து கொண்ட கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அவரை புகழ். புரியுதா? கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? அவன் 31 வாசிங்க, 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும். அப்படியாவது உங்களை விழுங்க பார்க்குறாங்க. பேதுரு நிருபத்தில் தான், உங்கள் எதிராளியான பிசாசானவன் சத்துரு என்ன செய்யறானா, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். புரியுதா? அப்போ அப்படி நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை காப்பாற்றும்படியாக அவர் என்ன செய்வாராம், அவர் எல்லாம் சேர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை, அவன் வலது பாரிசத்திலே நிற்பார். கைவேதிகத்துல சூத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துக்களை வெட்கப்படுத்தும்படி உங்க வலது பாரிசத்திலே கர்த்தர் இருப்பார். கைகள் அப்படின்னு அர்த்தம், உங்க ரைட் சைடுல ஆண்டவர் இருக்கிறார். வலது பாரிசம்னா ஏதோ ஒன்று நினைச்சுக்காதீங்க, சைடு அதான் அர்த்தம். ரைட் சைடுல யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். நிறைய பேர் சொல்ல, அவன் தாண்டா என் ரைட் ஹேண்ட். எவனும் கிடையாது. நமக்கு ரைட் ஹேண்ட் யார் தான் சொல்லுங்க? ஆண்டவர் தான். நம்ம ரைட் ஹேண்ட், நம்ம ரைட் சைடில் அவர் தான் நிற்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா அடுத்த சங்கீதம் முதல் வசனம் வாசிங்க, 110 பாருங்க, அதனுடைய கண்டினியூஷன் எப்படி வருது. 110:1. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதவடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் நிற்கும். புரியுதா? அப்போ இயேசு சொல்றாராம், உம்முடைய சத்துருக்களை பாதவடியாக்கி போடுற வரைக்கும் நீங்க ஏன் வலது பாரசத்தில். புரியுதா? அப்போ சத்துருக்களை அழிக்கப்படுற வரைக்கும் ஆண்டவர் அவருடைய ரைட் சைடில் இருக்கிறார். புரியுதா? அதே போல உங்களுக்கு ரொம்ப யார் வந்தாலும் சரி, நீங்க அவர் பக்கத்துல இருங்க. அதான் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல எல்லாரும் தெரியும் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து கொண்டு இருக்கிறேன். அது அப்படியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த ரிப்பீட் ஆகும். அதுல வரும்போது பார்த்தா ஒரு வார்த்தை சேர்ந்துக்கும், வைத்து நோக்கி கொண்டு இருக்கிறேன். வாயத்தோட சொல்லுங்க, கர்த்தரை என் வலது பாரசத்துல வைத்து என்ன செய்யறேன், அவரே பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை வைத்து சூத்திரம் பண்ணுவேன். அப்போ சத்துருக்கள் ஜெயிக்கணும்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் கூட, அவர் இல்லாம ஒண்ணும் இல்லை. அவர் இல்லைன்னா தோல்விதான், அவர் இல்லைன்னா தோல்விதான். புரியுதா? நீங்க ஆண்டவர் கூட இருக்கணும், அவர் உங்க கூட இருப்பார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். வாயத்தன்னு சொல்லுங்களேன், உங்க மீதிலோ சொல்லுங்க. அவன்னா சில அடுத்த ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்க மீதில நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மீது சொல்ல மாதிரி யாரை பார்த்து வாழ்க்கை மனசு இல்லையா? உங்க மீதிலோ கிரீடம் பூக்கும். ஆமா, அப்போ உங்க தலைமையில கைச்சு நீங்களே சொல்லுங்களேன், சத்துருக்களுக்கு வெட்கம், எனக்கு கிரீடம். சொல்ல மாட்டீங்க, சத்துருக்களுக்கு வெட்கம், எனக்கு கிரீடம். உயர்வு, மேன்மை, மகிமை, மாட்சிமை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமா எப்படி வெட்கப்படுத்துறாங்க, அதுதான் இன்னைக்கு ஒரு 3 காரியம் ரொம்ப சுருக்கமா. முன்னாடியே எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முகவுரையிலே சொல்லிட்டேன். எப்படி வெட்கப்படுத்துகிறார், எப்படி உங்களை உயர்த்துகிறார், அதுதான் இன்னைக்கு 3 விஷயம். ரொம்ப ஷார்ட்டா, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 23ஆம் சங்கீதம் எல்லாம் தெரியல. 23ஆம் சங்கீதம் மெய்ப்பனை குறித்த ஒரு சங்கீதம், ஆடுகளை குறித்த ஒரு சங்கீதம். 23:5 வாசிங்க. 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஓடுகிறது. எத்தனை எண் பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக. உங்களை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களை யார் வெட்கப்படுத்தணும்னு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் சத்துருக்களுக்கு முன்பாக. யாருக்கு பந்தி? அவனுக்கு இல்ல. பந்தி யாருக்கு சொல்லுங்க? நமக்கு விருந்து, ஃபீஸ்ட், விருந்து. புரியுதா? அப்போ உங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறார், பந்தி ஆயத்தப்படுத்துறார். அடுத்தது யார் தலையை அபிஷேகம் பண்றாரா? நம்ம தலை. சொல்லுங்க, என் தலை. வாயத்தலை சொல்லுங்களேன். இந்த 23ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு சொந்தமா பேசுற மாதிரி பேசும். புரியுதா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். தாவீதை விட்டுருங்க, இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் எனக்கு 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 ஆண்டவர் எனக்கு செய்வார். நாம் அரணையர்களின் பள்ளத்தாக்கு நடந்தால் பொல்லாப்புக்கு டெய்லி சொல்லுங்க.
எனக்கு நான் அதை சொந்தமாக்கு. அதை போல என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி யாரை அபிஷேகம் பண்ற, என் தலையை அபிஷேகம். இதெல்லாம் பார்த்தா பெரிய விஷயம். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தலையை அந்த ஆட்டுக்கு என்ன செய்வாங்க, எண்ணெயை ஊற்றுவாங்க. ஒரு சீசன்ல நிறைய பூச்சி வரும். அந்த பூச்சி தான் ஆட்டுக்கு சத்துரு வச்சுங்களேன். புரியுதா? அது என்ன பண்ணும், அங்கங்க கடிக்கும். புரியுதா? அது என்ன பண்ணும், நமக்குலாம் கை இருந்தால் ஒரு கொசு கடிச்சா கூட தப்புன்னு ஆயிடுச்சுருவோம், இல்லை ஒரு இதை எடுத்துருவோம். அதுக்கு என்ன கையா இருக்குது? அப்போ அது பூச்சி வந்து ஒட்டாதபடிக்கு கடிக்காதபடிக்கு தான் எண்ணெய் என்ன செய்யறாங்களாம், ஊத்துறாங்க. அப்போ உங்க சத்துருக்கள் வெட்கப்படுத்தும்படி உங்க தலைய அபிஷேகம் என்ற அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவரை நிரப்புனது போல உங்களை கர்த்தர் நிரப்புகிறார். கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எண்ணெயினால் என்ன செய்யற, என் தலையை சொல்லுங்களேன், என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்தது சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புரியுதா? பின்னால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். எத்தனை எண், என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள் பாத்திரத்தை எப்படி செய்கிறார் சொல்லுங்க, நிரம்பி. வாயை திறக்க மாட்டீங்களா சொல்லுங்களேன், நிரம்பி வழிய செய்கிறார். சத்துருக்கள் என்ன செய்வாரா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி, புரியுதா, உங்க பாத்திரத்தை நிரம்பி வழி. நிரம்புறது பாத்திரம் இல்ல, சொல்லுங்க, என் பாத்திரம் வாயத்திற சொல்ல மாதிரி நிரம்பி வழிகிறது. நிரம்புறதுன்னா நம்ம ஓரமா எடுத்து இது என்னைக்காவது ஓடுவோம். நிரம்பி வழிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஓடிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்க பாத்திரம் நிரம்புறது உங்களுக்கு. உங்க பாத்திரம் நிரம்பி அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாட்ஸ் என்னது வழிஞ்சு ஓடுதுன்னா அது யாருக்கு, உங்க மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்க. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவன் எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்ல. போத்திபார் வீட்டில் போனா போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த சிறைச்சாலைக்கு போனா சிறைச்சாலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த கவர்னரா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. புரியுதா? அப்போ உங்க மூலமா நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? என் பாத்திரம் சொல்லுங்க, வாயத்திலிருந்து சத்துருக்களுக்கு முன்பாக. நம்மளை எம்டி ஆகணும் எவன் நினைச்சானோ. ஒரு அருமையான நல்ல மாமனார், யாரு, உங்க மாமனார சொல்ல லாபான் என்ன பண்ணாரு, எப்படியாவது அவனை வெறுங்கையா ஓட்டாண்டி ஆகணும்னு நினைச்சாரு. அவர் என்னென்னமோ பண்றாரு, அந்த ஒன்றும் பலிக்கல. 10 தடவை சம்பளத்தை மாத்தினான். உங்க ஆபீஸ்லாம் இருக்க சம்பளத்தை மாத்துவாங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா சம்பளத்தை மாத்துவாங்க. என்னது, இன்க்ரிமெண்டோட மாத்துவாங்க. இவன் என்ன பண்ணா, இவனை எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்றான். 10 தடவை என்னென்னவோ பண்ணி பார்க்கறான். ஆனா ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தபடினால லாபானுக்கு மேல இவன் பெரிய ஆளாயிட்டான். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? அப்போ நிரம்பி வழிகிறதுனா இப்படிதான். அவங்கள பார்க்க நீங்க உயர்ந்திருப்பீங்க. உங்க பாத்திரம் சொல்லுங்க, வாயத்திலிருந்து நிரம்பி வழிகிறது. யோவேல்ல சொல்ற 2ஆம் அதிகாரம் வசனம் நோட் பண்ணி 2:24 27 வரைக்கும், கலங்கள் திராட்சரசத்தினால் நிரம்பி இருக்கும். தானியங்கள் தானியத்தினால் நிறைந்திருக்கும். திராட்சரசம் எண்ணெய் என்ன செய்யுமா, வழிந்தோடும். வழிந்தோடும். புரியுதா? அப்போ வழிந்தோடு தான் அர்த்தம், நீங்க ஃபுல்லா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க மூலமா அநேக மக்களுக்கு அது என்ன செய்யுது, ஆசீர்வாதமா இருக்குது. அங்கதான் சொல்றாரு, என் ஜனங்கள். 2 தடவை வரும் அந்த 26 22 வசனத்திலையும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 20, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். சத்துருக்களை வெட்கப்படுத்து. எப்படி, உங்க பாத்திரத்தை வாயத்தரம் சொல்லுங்களேன், நிரம்பி வழிய செய்கிறது மூலமா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால. அதனால்தான் அந்த உபாகமம் 28 எனக்கு கொடுத்த வசனம், புரியுதா, உன் கூட உன் மாவு பிசைகிற தொட்டி. இப்பெல்லாம் யாரு உன் மாவு பிசைகிற தொட்டி, சோறு தான் அங்கே சாப்பிட்றோம் நம்ம தான். அவங்க என்ன பண்றாங்க, ரொட்டி அப்பம் அதான் செய்யறான், மாவு பிசைகிறான். கூட என்ன அர்த்தம், தானியம் வச்சிருக்கிற கூட இல்ல மாவு வச்சிருக்க கூட, அது கர்த்தர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். உன் கூடையும் மாவு செய்கிற உன் தொட்டி என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்க வீட்டுல நீங்க எது உங்களுக்கு டெய்லி எடுக்கிறீங்களோ அது குறைவில்லாம கர்த்தர் கொடுப்பார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
144 சங்கீதம் அதில் ஒரு வார்த்தை புரியுதா? அதை சொல்றாரு. நீ ஏதோ அதே அந்த ஒரு வசனம் வாசிங்க. 144 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. உங்கள் களஞ்சியம் எங்கள் களஞ்சியம் 13 வாசிங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஒரு சில நேரத்துல நீங்க டப்பா தேடினா நீங்க என்ன தேடுறீங்களோ அது இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, பார்த்தா இருக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் களஞ்சியம் எப்படி இருக்குமா? சகலவித நீ என்ன தேவையோ அது கொடுக்கத்தக்கதாக, அது எம்டியா இல்லை, எப்படி இருக்குமா? சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, நிறைந்திருக்கும். புரியுதா? எங்கள் கிராமங்களில் ஆடுகள் எப்படி இருக்குமா? 1000 10,000 பழுகி பெருகும். கையில வீட்டு எத்தனை சூத்திரம். தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன எம்டி இல்லை. புரியுதா? கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நிரம்பி வழிய செய்வார். ஆலயத்தை தேடி வாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் சொல்லுங்க, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனுள்ள கேதுருவை போல வளருவான். புரியுதா? கர்த்தரிடத்துல அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, வாயை திறந்த அந்த வசனத்தை தெரியுங்க. எப்படி இருப்பாங்க? புஷ்டியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க, புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். புரியுதா? அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக குடும்பத்தை வாழ்க்கையை சகலவித நன்மையினாலும் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நிரம்பி வழிய செய்வார். ஒரு குறைவில்லாம கர்த்தர் ஆசீர்வாதம். அடுத்தது சொல்றாரு, ஒரு வசனம் வாசி. யோபுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். யோபுல சொல்றாரு, அவருடைய கூடாரத்தின் மேல் என் ரகசிய செயல் தங்கி இருந்தது. 29 அதிகாரம் 3-6 வரைக்கும். புரியுதா? அதுல சொல்றாரு, அவருடைய தீபம் என்மே பிரகாசித்தது. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் என் கூட இருந்தார், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அந்த அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம், என் பாதங்களை எடுத்தீங்களா? என் பாதங்களை எதனால கழுவுறேன்? ஒரு சில நேரத்துல தண்ணி கஷ்டம்னா காலை கழுவுற கூட சரியா தண்ணி கூட கிடைக்கும். நமக்கெல்லாம் பரவாயில்ல, தண்ணி கஷ்டம் இல்லாமல் அப்படியே ஓடி எவ்வளோ இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தண்ணி சீக்கிரமாக செலவு பண்ணுங்க. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? பாதத்தை தண்ணியில கழுவுல, எண்ணெயிலையும் கழுவுல, எதுல கழுவுறாரா? அதுக்காக நெய்யை ஊற்றி காலை கழுவும் அப்படி இல்லை. அவன் செழிப்பு மேல இருந்து பாதம் வரைக்கும் வழிஞ்சு ஓடுது. அதான் சொல்றாரு, யோபு கொடுத்த கர்த்தர் கொடுத்த செழிப்பு. கர்த்தர் கூட இருந்தார், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அவர் தீபம், அவருடைய பிரசன்னம் என் குடும்பத்து மேல தங்கி இருந்தது. அப்போ என் பாதங்களை நெய்யினால் கழுவத்தக்கதாக. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு தடவை நாங்கள் ஆந்திராவுக்கு போயிருந்தோம். அப்போ காலையில் அன்னைக்கு தான் காலையில் ட்ரெயினை விட்டு இறங்கி எங்கள் பாஸ்டர் கூட மீட்டிங் போயிருந்தோம். அப்போது காலையில் டிஃபனுக்கு சாப்பிட சொன்னாங்க. என்ன வச்சுருந்தாங்க? இட்லி, சட்னி, நெய் வச்சுருந்தாங்க. புரியுதா? நம்ம ஊர்லலாம் நெய் எதில் வச்சுருப்போம்? இவ்வளோண்டு ஒரு இதில் இருக்கா, அப்போ பாட்டிலே தானே வரும், உதயமாக என்ன அது ஜியா இருக்கு, இதுவும் இவ்வளோண்டு வரும், அதில் தான் வைப்பாங்க. இவ்வளோ இருக்கிறதுலே சைஸ் சின்ன ஸ்பூன் தான். அங்கே பார்த்தா சட்னி பாத்திரம் இவ்வளோ இருக்குது, நெய் பாத்திரம் அதை விட பெருசாக இருக்கு. ஒரே ஆச்சரியம், சாப்பிடல, என்னடா இது நெய்னா இவ்வளோ பெருசு, கரண்டி பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கு. அப்போது சரின்ட்டு சாப்பிட்லான்ட்டு சட்னி எடுத்து அது போட்டால் வாயில் வைக்க முடியல. பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இது சட்னி கொஞ்சம் போட்டு நெய் நிறைய போட்டால் தான் சாப்பிட முடியும். புரியுதா? அவங்களுக்கு சொந்தமாக பண்ணே வச்சுருக்காங்க வச்சுக்கிறேன். அவ்வளோ மாடு ஆடெல்லாம் நிறைய இருக்குது, நெய் நிறைய இருக்குது, நமக்கு அப்படி வச்சாங்க. புரியுதா? அதை போல யோபுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ செழிப்பாக இருந்தா. புரியுதா? பாதங்கள் நெய்யினால் கழுவப்படுகிறது. புரியுதா? சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் ஓட்டாண்டி, வாயத்தரம் சொல்லுங்களேன், நீங்கள் ஓட்டாண்டி ஆக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாத்திரம் எப்படி சொல்லுங்க? நிரம்பி வழிய செய்வார். நிரம்பி வழியுது என்னன்னு அர்த்தம்? வழியறதெல்லாம் பிடிச்சி எங்கேயா வச்சுக்கோ, அப்படி இல்லை.
உன் மூலமா நிறைய பேர் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கொடுங்கன்ற. அப்படித்தானே? யாருக்கு கொடுங்கன்றாரு? யாருக்கு கொடுங்கன்றாரு? உன் சத்துரு பசியா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கணும்னா சத்துருக்களை அவர் வெட்கத்தை கொடுத்துடும். அது அவர் வேலை, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ரோமர் 12:20 தான் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். புரியுது? அதனால நீ பழி வாங்காத, கோபாக்கினைக்கு இடம் கொடு. 20 சொல்றாரு, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. கையில வீட்டுக்கு அப்புறம் அப்ப நிரம்பி வழியுதுன்னா யாருக்காவது கொடுங்க. இல்லைன்னா விசேஷமா யாரு உங்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல், இன்னா செய்தது ரொம்ப பிடிச்சது, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். புரியுதா? யார், அதாவது உங்களுக்கு விரோதமா யார் அவங்க கிரியை செய்கிறாங்களோ அவங்கள வெட்கப்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க? விரோதமா எதுவும் செய்யாதீங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இதான் பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கார். சத்துருக்களுக்கு என்ன செய்யுங்க? புசிக்க ஆகாரம் கூட. அப்படி இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை நிரம்பி பாத்திரம் எப்படி சேர்க்கும் சொல்லுங்களேன்? நிரம்பி வழியும். சரியா? 2வது, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? மீகா 5:9 யாராவது வாசிங்க. மீகா 5:9 வாசிங்க. 5:9 உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சொல்லுங்க சங்கரிக்கப்படுவார்கள். கையில் வைத்து கத்துற சூத்திரமானுங்க. புரியுதா? முதல்ல சத்துருக்கு முன்பாக என்ன செய்வார்? உன்னை வாழ வைப்பார். சிம்பிளா சொன்னா சொல்லுங்க, உன்னை வாழ வைப்பார், நிரம்பி வழிய செய்வார். 2வது, சத்துரு ஜெயிக்க மாட்டான், நீங்க தான் ஜெயிப்பீங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் சொல்லுங்க பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிந்து கொண்டேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு கூட என்ன செய்வாராம்? அவன் சமாதானத்தை தேடி வருவான். ஈசாக்கு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்ததால தான் சத்துரு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான். பெலிஸ்தர் கிணறு தோண்டா எழுந்துன்றான். முதல்ல தண்ணி மண்ணை போட்டு மூடிட்டான், எதிர்த்து நிற்கிறாங்க. அடுத்து எங்குதுன்றான். ஆனால் தோண்ட வேற இடத்துல தோண்ட கிணறுல தண்ணி வர பார்த்தா இவன் பார்த்துறான், ஈசாக்க நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போ ஈசா கூட நம்ம என்ன செய்வோம்? உடன்படிக்கை. புரியுதா? நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா எதிர்த்து நிற்கிற சத்துரு நம்மளை தேடி சமாதானத்துக்கு நீங்க தேடி போறதுல அவனை தேடி, ஆனா நம்மள சமாதானத்தை தேடும். புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கள் மேல உன் கை உயர்த்தப்படும். சொல்லுங்க அடுத்தது, உன் சத்துருக்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் சொல்லுங்க? சங்கரிக்கப்படுவார். அதுக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சுன்னா நான் தான் உயிரோடு நம்பல, அதை அவர் பார்த்துக்கணும். புரியுதா? யோசேப்பா சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. புரியுதா? இந்த யுத்தம் கர்த்தருடையது. யார் எடுத்தது? மோசேயும் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அதான் சொல்றேன், சத்ரு ஜெயிக்கணும்னா நீ சும்மா இருந்தா தான் நல்லது. அதுக்காக சும்மானா ஏதாவது நடக்கட்டும் அப்படி இல்லை, நிர்விசாரமா இல்லை, ஜெபம் பண்ணுங்க. சத்ரு ஜெயிக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படிதானே? அமெரிக்கா என்ன செய்வாரு? வந்து யுத்தத்துக்கு வந்த உடனே இவர் மோசே என்ன பண்றாரு? மலை மேல ஏறி 2 கையை உயர்த்துறாரு. அதான் ஜெபம். தீமோத்தேயு நிருபத்துல தான் போட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லா இடத்திலும் 2 கைகளை ஆண்டவர் நேரா உயர்த்தி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ மோசே ஜெபம் பண்ற மாதிரி கையை உயர்த்துறாரு. இங்க யார் ஜெயிக்கிறாங்க? தேவ ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. அமெரிக்கர் முறியடிக்கப்பட்டார்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் போனோம். அப்போ சத்ரு ஜெயிக்கணும்னா நீங்க ஆண்டவர் சார்ந்து யோசேப்பா தான் சொல்றாங்க. புரியுதா? நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் போனோம். அப்போ சத்ரு யார் வந்தாலும் சரி, கூடுமான வரைக்கும் நீங்க சமாதானமா இருக்க நாடுங்க. நீங்க யுத்தத்துக்கு இல்லை, நீங்க சண்டைக்கு போவாதீங்க. நீங்க பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்தா உங்க கை அவன் மேல உயரும். கர்த்தர் என்ன செய்வார சொல்லுங்க? சத்துருக்களை சத்துருக்கள் சங்கரிக்கப்படும். அதுக்கு முன்னாடி 8ஆம் வசனம் கூட வாசிங்க. மீகா யாக்கோபில் மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு சமானமாக
புரியுதா? கடந்து மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள் இருக்கிறதுக்கு சமானமா ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களுக்குள் நடுவிலே. பொதுவாகவே பைபிள்ல பழைய ஏற்பாடுல நிறைய, புதிய ஏற்பாடுல சொல்றேன், புரியுதா? ஆடுகள்ட்டு நம்மளை சொல்றாரு, புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆடுகள் நடுவில் நீங்க என்னவா இருப்பீங்க? படிச்சது வாசி கேட்டீங்களா காதுல? பீறி போடுகிற பாலசிங்கமா இருப்பீங்க. பாலசிங்கம் தான் ரொம்ப ஸ்பீடு இல்ல? அப்போ சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, புரியுதா? நானும் சாதுவான ஆடுதான், புரியுதா? ஆனா உங்களை கத்த தோற்கடிக்கப்பட்டு போக விட மாட்டார். கையில வைத்து கத்தர சோத்திரமான சத்துருக்கள் மேல உன் கை உயரும், அவர்கள் வாயத்தில் சொல்லுங்களேன் சங்கரிக்கப்படுவார். எப்படின்னா ஒரு காட்டு மிருகத்துக்குள்ள சிங்கம் எப்படி நிமிர்ந்து நிற்குதோ, லேவியராமத்தில் கூட ஒரு வார்த்தை, உங்களை எப்படி நடக்க பண்ணுவாரா? நிமிர்ந்து நடக்கப்படுகிற கர்த்தர். 26:19 சரி ஞாபகம் சரியா? அது ஒரு வார்த்தை. உங்களை கர்த்தர் என்ன செய்வாங்க சொல்லுங்க? எப்படி வாயத்தரமா நீங்களே சொல்லதுக்கே பயப்படுறோம், கூச்சமா இருக்கா? சொல்லுங்க, எப்படி நடக்க பண்ணுவாரு? நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சிங்கம் அப்படிதான் நடக்கும். காட்டு மிருகங்களுக்குள்ள சிங்கம் இருக்கிற மாதிரி. ஒரு சில நேரத்துல என்ன ஆடுன்னு சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு? ஆடுகளுக்குள்ள பாலசிங்கம் இருக்கிற மாதிரி உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா, புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, சத்துருக்கள் மேல கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எப்படி? நம்ம ஆண்டவரை நம்பி, என் வில்லை நான் நம்பேன். 44 செய்கிறோம். அப்புறம் படிச்சுப்பார், 5ல இருந்து நீங்க படிச்சுப்பார். என் வில்லை நான் நம்ப மாட்டேன், என் கேடையும் என் பட்டயம் என்ன ரட்சிப்பதில்லை. புரியுதா? எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். வாய்த்தல் சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமா எழும்புகிற சொல்லவே மாட்டீங்களா? உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். நீரே உம்முடைய அடியார்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்றார். இது சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து. அவங்களுக்கு ரதம் குதிரை தான் பெரிய ஆஸ்தி அந்த காலத்துல. இப்போ நம்ம ஊர்ல இப்போ பார்த்தா இதுதான் அவங்களுக்கு இது. எத்தனை ஏவுகணை மிசைல்ஸ் வச்சிருக்காங்க, எத்தனை வார்ஷிப் வச்சிருக்காங்க, எத்தனை வார் பிளேன் வச்சிருக்காங்க, அதான் அவங்களுக்கு. அந்த காலத்துல எத்தனை ரதம் இருக்குது, எத்தனை குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு இது இல்லை, நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய வாயத்தில் சொல்லுகிற நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார். யாரு? ரதத்து மேல குதிரை மேல நம்பிக்கை வச்சவங்க, நம்பி இருந்தவங்க முறிந்து விழுந்தார்கள். ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற நாங்களோ சொல்லுங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். வாயத்தில் சொல்லுங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சத்துருக்கள் மேல சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு ஆளுகை தருவார். எபிரேயர்ல பார்த்தா அந்த விசுவாசம் பட்டியல் அப்படியே வரும். விசுவாசத்தினாலே 11 அதிகாரம் 33 34 அப்புறம் படிச்சுப்பாங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார், விசுவாசத்தினாலே யுத்தத்திலே பலன் கொண்டார்கள். கைகளை வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. எது தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் தோற்பதில்லை. சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் தோற்பதில்லை, நான் ஜெயிப்பேன். விசுவாசம். பெரிய ஆள் நிக்கிறான், அவனை பார்த்து எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. ஒரு சின்னதாவது சொல்றான், நீ ஈட்டி மேல இல்ல பட்டயத்து மேல, நீ கேடகத்து மேல நம்பிக்கையில வர, நான் அதை நம்பி வரல, நான் எங்க ஆண்டவராக சேனைகள் கர்த்தர் அவர் நாமத்தை நம்பி வரேன். புரியுதா? நான் இன்னைக்கு ஒன்ன மாத்திரமல்ல, உன் சேனையில இருக்கிற அத்தனை பேருடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு இறையா கொடுக்குதா விசுவாசம். புரியுதா? எப்பவுமே சத்ருவே பார்த்து நிக்காதீங்க, பயந்துருவீங்க. அவங்க அப்படித்தானே 12 பேரை அனுப்பி போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கடா, கானான் தேசம் எப்படி இருக்கும், எப்படி எப்படி போய் ஜெயிக்கலாம்னா, அவன் பார்த்து சுத்தி பார்த்து நல்ல தேசம்தான். நிறைய பேர் தான் சொல்லுவீங்க, அது நல்லதுதான், ஆனா ஒண்ணு இல்ல, நல்ல தேசம்தான், ஆனா அங்க யார் இருக்கிறாங்க? ராட்சதன் இருக்கிறாங்க. சின்ன பசங்க நம்ம ஊர்ல கதை சொல்றோம், ராட்சதன் இருக்கான், அந்த பொண்ணு ராட்சதன் இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஜெயிப்போம்? அவங்க பார்வைக்கு, எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கோம். அந்த 10ல் 2 பேர் சொல்றாங்க, காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, நாம் எளிதாய் அவர்களை ஜெயித்து கொள்ளலாம். ஏன்னா அவளை காத்த நிழல் அவளை விட்டு போச்சு, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம ஈஸியா ஜெயிக்கும். இதுதான் விசுவாசம்.
சத்ருவே பார்த்து அவன் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ சப்போர்ட், அவனுக்கு அவ்வளோ படைபலம். அதை பார்க்காதீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர். அதான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். விசுவாசம், அவர் மேல விசுவாசம், அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சத்துருக்கள் மேல என்ன செய்வார்? ஜெயம் தருவார். மூணாவது கடைசியா சங்கீதம் 27:6. சங்கீதம் 27:6 வாசிங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நல்லா கவனிங்க. இப்பொழுது, எப்பொழுது? 5ஆம் வசனம் 4ஆம் வசனம்லாம் பார்த்தா தீங்கு நாளில் அப்படின்னா அர்த்தம். எத்தனையோ தீங்குகள் தாவீதுக்கு வராத தீங்கே இல்லை, எல்லா வகையிலும் வந்து சொந்த பிள்ளையே எடுத்து நிற்கிறான். புரியுதா? அப்படிப்பட்ட நாள்ல இவர் என்ன பண்றாரு சொல்லுங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லுங்க தங்கி இருப்பதே நாடு. அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவ எங்கதான் எனக்கு தங்கணும்? ஆண்டவர் ஆலயத்திலே தங்கணும். அதுக்காக தாவீது வேலை வெட்டியெல்லாம் விட்டு ஆண்டவர் ஆலயத்திலே உட்கார்ந்து அப்படி இல்லை. அந்த வாஞ்சையை சொல்றாரு, எப்போ அவர் கூடவே நான் இருக்கணும். தாவீது ராஜாவுக்கு முன்னாடி மெய்ப்பனா இருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு தளபதியா இருந்தார். புரியுதா? அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே. அதான் தேவனுடைய மேல ஒரு வாஞ்சை. சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கர்த்தர் பாருங்கள். இப்போ நீங்க ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருந்தால் உங்களுக்கு விரோதமா எத்தனை தீங்கு வந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்வாராம்? இப்போ வாசிங்க 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும். அப்படின்னா என்ன? உங்களை சுத்தி நீங்க எப்போ விழுவீங்கன்னு பார்க்கலாம். எப்போ விழலாம், எப்போ அவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா அந்த மக்கள் மத்தியில என் தலை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ மூணாவது, சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? உங்களை மேன்மைப்படுத்த. அதான் கிரீடம், உங்களை உயர்த்துவார். புரியுதா? அதே சங்கீதத்தில் ஒரு 2 வசனம் வாசிங்க. 3ஆம் சங்கீதம் 2:3 வாசிங்க. முதல்ல 3ஆம் சங்கீதம் 2:3. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று நிறைய பேர் சொல்றாங்க. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் கர்த்தா அப்படி இல்ல. நிறைய பேர் அப்படி சொல்றதை பார்த்து நீங்க பயந்துராதீங்க. எத்தனை பேர் புரியுது? அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது, அந்த குடும்பம் அவ்வளவுதான் நினைப்பாங்க, பேசுவாங்க. புரியுதா? நீங்க அதை பார்த்து பயந்து ஒடுங்கிடாதீங்க, பயந்துராதீங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை சொல்லுங்க உயர்த்துகிறவர். கைகளை வைத்து சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவர். சத்துருக்கள் சொல்ல அவன் கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான், ஒழிஞ்சான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவர். 13ஆம் சங்கீதத்தில் கூட வாசிங்க. 13ஆம் சங்கீதம் 4 யாராவது வாசிங்க. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். புரியுதா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். முதல்ல 27 என்ன சொல்றாரு? என் சத்துருக்கு மேலாக கர்த்தர் என்னை உயர்த்துவார். காரணம், அவரையே தேடி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப ஜெயம் கொடுத்தாலும் அதற்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? நன்மை செய்தபடியால் கர்த்தரை பாடுவேன். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். புரியுதா? யோசேப்பு யுத்தத்தை நீங்க அப்புறம் நிதானமா படிச்சு பாருங்க. 2 நாளாம் 20 அதிகாரத்தில் இருக்கு. முதல்ல என்ன பண்றாங்க? கர்த்தரை நம்பி
பாடி துதிக்கிறவங்களும் முன்னணியில நிறுத்துறாங்க. இல்ல பொதுவாக ஒரு யுத்தத்துக்கு போறாங்கன்னா யார் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் யார், தாவீது கூட அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தான். ஒரு ஆள் 700 பேரை கொண்டான், ஒரு ஆள் 300 பேரை கொண்டான், அப்படிலாம் இருந்தான். அப்படிப்பட்ட ஆளை நிறுத்தல. முன்னணியில யார் போறாங்க? கர்த்தரை துதித்து பாடுகிற நிறுத்துறாங்க. புரியுதா? அப்ப யுத்தத்துக்கு முன்னாடி பாட்டு, வாயத்துக்கு சொல்லுங்க, சிம்பிளா புரியுதுன்னு சொல்றேன். யுத்தத்துக்கு முன்னாடி என்னது? பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. இப்ப அதே போல யுத்தம் முடிஞ்சது, சத்துருக்கு அவனோட ஒருத்தனோட அடிச்சுக்கிட்டான். அப்ப நீ பாடு, யார் எத்தனை பேர் வராங்களோ அவன் ஒருத்தரோட அவன் அடிச்சு. புரியுதா? அவர்கள் என்ன செய்ய, ஒருத்தரோட ஒருத்தரை அடித்து செத்த பிரேதங்களாய் கண்டார்கள். அப்புறம் படிச்சு பாரு 20ஆம் அதிகாரம். இப்போ எல்லாம் முடிச்சிட்டு எங்க வந்து துதித்து பாடினாங்களா சொல்லுங்க? கர்த்தருடைய அந்த என்ன ஊர் அது? பெராக்கா சொல்லுங்க. எங்க வந்தாங்க? பெராக்காவில் வந்து கர்த்தரை பாடினார்கள். திருப்பி ஆலயத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ யார் தலை உயர்த்தப்படும் சொல்லுங்க? கர்த்தரை நம்புறவங்க. புரியுதா? கர்த்தரை சார்ந்து கொள்றவங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறவர். புரியுதா? முதல்ல பாட்டு, ஜெயம் அடுத்த பிறகும் திருப்பி பாட்டு. புரியுதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு மேலாக கர்த்தர் சொல்லுங்க, சத்துருக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். அதாவது சொல்றாரு அந்த உபாகமம் 28 அதிகாரம் 1 - 14 வரைக்கும் ஆசீர்வாதம். புரியுதா? 12 சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். 14 சொல்றாரு, கர்த்தர் உன்னை சொல்லுங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க தலையா இருக்கிறீங்களா, வாளா இருக்கிறீங்களா, கீழே இருக்கிறீங்களா, மேல இருக்கிறீங்களா? மேல இருந்தா சோத்துரும். புரியுதா? அப்போ கொஞ்சம் நிலைமை மாறி இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்துல பார்த்தா 2/3 வந்து ஆண்டவர் புறமா ஜீவித்தால் என்ன நடக்கும், ஆப்போசிட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். 1/3 தான் ஆசீர்வாதம். கிட்டத்தட்ட 3/4 பகுதியும் கூட வச்சுக்கலாம். புரியுதா? 1/4 பகுதி தான் கீழ்ப்படிதான் இவ்வளோ இருக்கணும். ஆனா எதிர்த்து நின்னா அதே சொல்றாரு பாருங்க. 44:14 அப்படி இருக்கும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலை 28 அதிகாரம் உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். 44 வாசிங்க. 28:44. நீ கடன் பட. 12 சொல்ற, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்ட. ஆண்டவர் வார்த்தைப்படி நடந்தா 1ஆம் வசனம் தான் கீ. புரியுதா? சொன்னபடி நடந்தா இதெல்லாம் வரும். இப்போ 44 சொல்ற, நீ கடன் படுவ, அவன் தலையா இருப்பான், நீ வாழ. நம்ம எப்பவுமே 28 அதிகாரம் எடுத்தா 1 - 14 வரைக்கும் படிச்சு முடிச்சுக்கிறது. அதுக்குதான் சொல்றேன், பைபிள் வந்து ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபுல்லா படிங்கன்ற. புரியுதா? அப்போ நீ வாழா இருப்ப, நீ தலையா இருப்ப, அவன் வாழா இருப்பான்ட்டு எதிர்த்து நடந்த ஆண்டவர் பிரியமில்லாம வாழ்ந்தா அவன் தலையா இருப்பான், நீ வாழ. அவன் மேல இருப்பான், நீ கீழே. புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவர் கீழ்ப்படிந்தா உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை சொல்லுங்க உயர்த்துவார். சிறைப்பிடித்து போகப்பட்ட மக்கள்ல ஒருத்தர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, 4 பேர் ஒரு குரூப். புரியுது? நல்ல குரூப்பை வச்சுக்கிறது நல்லது. குரூப் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நல்ல குரூப். நான் ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிறாங்க, நாங்கள் குரூப்பாக தான் இருந்தோம். குரூப்பாக தான் அதுக்கப்புறம் ஜெபமனும் ஆரம்பிச்சு ஒரு நல்ல குரூப் இருந்தது. அது போல் தானியேலுக்கு ஒரு நல்ல குரூப் இருந்தது. புரியுதா? அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அந்த குரூப்பாக தான் சேர்ந்தா ஜெபம் பண்ணுறாங்க. நேபுகாத்நேச்சாருடைய கனவுக்கு அர்த்தம் வந்தது. புரியுதா? அது முன்னாடி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தானியேல் என்ன பண்ணாராம், தீர்மானம் பண்ணாரு. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் பிரியமில்லாத சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது நிறைய பலி செலுத்திருப்பான், அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்யும். அப்படின்னா அர்த்தம், அது சாப்பிட்றத விட்டுருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்ட்டு தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, தீர்மானம். அப்போ 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா
அவங்க கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்க மத்தியில இந்த 4 பேரை 10 மடங்கு சமத்தராய் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். அதுக்கு போட்டிருப்பது, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு முன்பாக எந்த காரியம் என்ன தேவனுக்கு துக்கம் உண்டாக்கத்தக்கதா எந்த காரியத்தை செய்ய மாட்டேன் நீங்க தீர்மானம் பண்ணுங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தலையை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? உயர்த்துவார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு சொல்லுங்க, வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். சத்துருக்கள் மேல உன் கை உயரும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன்னை நிரம்பி வழியே செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து உபயோகப்படுத்துவார். கைகள் வைத்து நல்லா கர்த்தரை துதிப்போமா? எல்லாத்துக்கும் மேலாக இப்பொழுது என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் சொன்ன அந்த வார்த்தைப்படி சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரைகளை நிரம்பி வழியை செய்கிற ஒரு திருப்தியுள்ள மக்களாக, அநேக மக்களை ஆசீர்வதிக்கிற மக்களாக கர்த்தரை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்கள் மேல எங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தர் சத்துருக்கள் மேல ஜெயம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்துக்கும் மேல சத்துருக்கள் உண்டாக ஆண்டவரே தேவ ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவதற்காக நீ வாழாக்காமல் தலையாக்கப்படுவார் சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மக்கள் அவர்களுக்கு ரோமா எழுப்பாலாம், அதை கண்டு அஞ்சாதபடி உண்மையில விசுவாசம், உண்மையில நம்பிக்கை, உமக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் நடக்க அனுக்கிறத செய்கிறாக. இந்த பிள்ளைகளை கர்த்தர் கிரீடம் போல மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.